ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசுறத கேட்டீங்களா? என்னங்க இது, எல்லாருமே மாறிட்டாங்க. மரகதா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ அதை பட்டு தெரிஞ்சுக்க. மாமா, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் தப்பா எதுவும் சொல்லலையே. நீங்களும் ஒரு பேர் முடிவு பண்ணிருக்கீங்க. அதுவும் புனிதாக்கா தான் முதல்ல காதல சொல்லணும்னு சொல்றீங்க. அப்படின்னா எங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு பெரியவங்க இல்லையா? அவங்களுக்கும் நான் ஒரே பொண்ணு தானே. எனக்கு பிறந்த குழந்தைக்கு அவங்க பேர் வைக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? தேவான, எனக்கே இந்த விஷயம் தெரியாது. அம்மா மீனாட்சின்னு சொன்னாங்க. அக்கா, அவங்க சொன்னாங்க சரி. நீங்க கூட ஏன்க்கா என்கிட்ட சொல்லல? அவங்க எல்லாரும் மாறினாங்க சரி. ஆனா நீங்க எப்படிக்கா என்கிட்ட கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க? இல்ல, நான் எந்த முடிவையும் எடுக்கல தேவான. அம்மா பாப்பாவை செல்லமா மீனாட்சின்னு கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேனே தவிர அதையே குழந்தைக்கு பேரா வைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நல்லா இருக்கும் நாடகம். மீனாட்சின்னு பேர் வச்சது தெரியுமா, ஆனா அது குழந்தையோட பேரும் தெரியாதான். டே சரவணா, பாத்துக்கோடா. நீ தானே அக்கா அக்கான்னு சொல்லி சுத்திட்டு இருப்பல, அவளை பாத்தியா? உன் குழந்தைக்கு நீ தாண்டா பேர் வைக்கணும். இந்த உரிமையை நீ விட்டு கொடுத்தன்னு வெய்யி, அப்புறம் எல்லாமே அவ தலைமையில போயிடும். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, பாத்துக்கோ. டேய் அக்கா, நீங்களாவது எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நானும் தேவனையும் குழந்தை உருவானதுல இருந்து ஆசையா பார்த்து பேர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம்க்கா. இப்போ இப்படி சொன்னா என்னக்கா அர்த்தம்? இங்க பாப்பாக்கு பேர் வைக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் இப்ப புரியுதா மாமா? அக்கா, நீங்களும் இவ்ளோ மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. தெய்வான, நான் கொஞ்சம் பேசலாமா? ஏற்கனவே புனிதாவை எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. புனிதா பணத்துக்கெல்லாம் இன்னும் நிறைய பேசணும். நீங்க பேசும்போதெல்லாம் நான் அமைதியா கேட்டுட்டு இருந்தேன். நீங்களும் நான் சொல்றத அமைதியா கேளுங்க. புனிதா என்ன பண்ணா? அவளை அமுதா கழுத்துல தாலி செயினை போடணும்னு நடமுடிச்சா? நான் சொன்னது உங்க அம்மா. நீங்க கேள்வி கேட்கணும்னா உங்க அம்மாவை கேளுங்க, புனிதாவே இல்லை. ஒருத்தங்க நீங்க சொல்றதை கேட்டு அமைதியா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் புனிதாவை ஈஸியா எடுத்துக்காதீங்க. புனிதா மாறிட்டான்னு சொல்றியே, நீ மாறாம என்ன அப்படியாவா இருக்க? நீயும் மாறித்தனமா இருக்க. அப்படி என்ன புனிதா மாறிட்டா? உன் குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன்னு புனிதா முன்னாடி வந்து நின்னாலா? விலகி தானமா போயிருந்தா? கபிலன், விலகி இருந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக இந்த விசேஷம் காரணமா இருக்கும்னு நினைச்சா அந்த நன்றிக்கு கூட அத்தை உங்க குழந்தைக்கு புனிதாவை பேர் வைக்க சொல்லிருக்கலாம்ல. அப்ப கூட நீங்க கேள்வி கேட்க வேண்டியது உங்க அத்தையை தான், புனிதாவை இல்லை. அதனால எல்லாரும் கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. நாங்களா எல்லாம் பார்த்து தான் பேசுறோம். எங்க அம்மாவை நீங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு. டேய் நிறுத்துறா. வீட்டுக்கு பெரியவங்க எத்தனை பேர் இருக்கும்? நீங்க எல்லாம் சண்டை போட்டதை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே 4 அறையிலான இருக்கு. இத பாரு, நீ கட்டிட்டு வந்தவ முன்னாடி உன்னை கை நீட்ட கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நீ என் புள்ளி இல்லைன்னு எழுதி வச்சிருவேன். 5 பைசா கூட உனக்கு இல்லாம போயிடும், ஞாபகம் வச்சுக்க. கடைசியில் இதை சொல்லிதான் என் வாய் அடைப்பீங்களே. என்னமோ போங்கப்பா. ஏ சரவணா, நீ வாய் திறக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கு எதுவுமே கிடைக்காதடா கடைசி வரைக்கும். சரவணா, உன் குழந்தைக்கு பேர் வைக்கிற உரிமை இந்த அம்மாக்கு இல்லையா? அத்த, உரிமையா? குழந்தைய சுமந்துட்டு இருக்கப்ப என் மேல இல்லாத உரிமை நான் குழந்தைய பெத்து கொடுத்ததும் உங்க உரிமையா எப்படி அத்த மாறுச்சு? தெய்வான, கொஞ்சம் பொறுமையா இரு. இத பாரு மரகதம், குழந்தைக்கு பெத்தவங்க பிரியப்படுற பேர் வைக்கிறது தான் சரியா இருக்கும். இப்படியே பேசிட்டே போனோம்னா நல்ல நேரம் போயிடும். மரகதம், உன் காலம் மாதிரி இந்த காலத்தை நினைக்காத. அவங்க குழந்தைக்கு பேர் வைக்கிற உரிமை அவங்களோடது. அதுல நீ தலையிடாத. சரவணா, தெய்வான, புரோகிதர் சொன்ன மாதிரி
நீங்க நினைச்ச பெரிய குழந்தைக்கு வைங்க. ஸ்ரேயா ஸ்ரேயா ஸ்ரேயா